ஐ லவ் முஹம்மத் இன்று உலகமெங்கும் பேசப்படுகிற மகத்தான ஒரு மந்திர சொல். இஸ்லாமியர்களை பொறுத்தவரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது அவர்களுடைய ஈமானுக்கு ஆதாரமான வார்த்தை என்றால், ஐ லவ் முஹம்மத் என்பது அந்த ஈமான் முழுமை அடைந்திருக்கிறது என்பதற்கு ஆதாரமான ஒரு வார்த்தையாகும். ஏனென்றால் லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உலகில் இருக்கும் அனைத்தையும் விட ஒரு முஃமின் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொண்டால்தான் அவனுடைய ஈமான் பூர்த்தியாகுகிறது. அதனால் we love Muhammad more than our parents, more than our life. எங்கள் வாழ்க்கையை விட, எங்கள் குடும்பத்தை விட, எங்கள் பெற்றோர்களை விட நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம். இதுதான் இஸ்லாமிய கோட்பாடாகும். இன்று இந்த விஷயம் அகில உலகமும் சர்ச்சை செய்வதற்கு காரணமானது, கடந்த மாதம் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் நடந்த ஒரு மீலாது பேரணியில் இது போன்று ஐ லவ் முஹம்மத் என்பதாக எழுதப்பட்டிருந்த பதாகைகளை பிடித்து இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டது. அதை கண்டு ரோஷம் கொண்ட சில இஸ்லாமிய எதிரிகள் புகார் கொடுத்ததின் அடிப்படையில் யூபி போலீசார் வழக்கு பதிவு செய்து நூற்றுக்கணக்கான இளைஞர்களை கைது செய்துள்ளார்கள். அதற்கு அவர்கள் சொன்ன ஒரு காரணம், இவ்வாறு ஐ லவ் முஹம்மத் என்பதாக பலகை கொண்டு பேரணி நடத்துவது என்பது ஒரு புதிய கலாச்சாரமாகும் என்பதாகும். நமதூர் நவீனவாதிகள் சொல்வதை போன்றுண்டான புதிய கலாச்சாரம் இவர்களுக்கு இருக்குகிற இதே பித்அத் ஜுரம் யூபி போலீசார்களுக்கும் பிடித்து கொண்டதோ என்னவோ. எது எப்படி இருந்தாலும் இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், யூபி போன்றுண்டான மாநிலங்களை பொறுத்தவரை இது போன்ற இஸ்லாமியர்களின் பிரச்சனை வருகிற பொழுது நமது புல்டோசர் ராஜாவும் அவர்களுடைய பரிவாரங்களும் மிரட்டல் விடுவார்கள். அந்த மிரட்டலை பயந்தில்லாவிட்டாலும் கூட எதற்கு வம்பு என்பதாக சொல்லி அனுசரித்து செல்வதுதான் அந்த ஊரில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் பழக்கம். மாட்டிறைச்சி விஷயத்திலும் அதுபோன்றுண்டான விஷயங்களிலும் எல்லாம் அவ்வாறுதான் இஸ்லாமியர்கள் அனுசரித்து போனார்கள். குறிப்பாக சொல்வதாக இருந்தால், ராம நவமியில் நடக்கக்கூடிய பேரணி, அந்த பேரணி செல்லுகிற தெருக்களில் பள்ளிவாசல்கள் இருந்தால் அந்த பள்ளிவாசல்களில் இஸ்லாமியர்கள் கூட்டம் கூட்டமாக நிற்கக்கூடாது என்பதாக ஒரு மிரட்டல் விடுத்த பொழுது எதற்கு வம்பு என்பதாக சொல்லி ஒரு பெரிய டார்பாயை ஒன்று வாங்கி பள்ளிவாசல் முழுக்க மூடிவிட்டு போதுமா என்று கேட்டவர்கள் தான் அந்தூர் இஸ்லாமியர்கள். ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்த பொழுது நமது புல்டோசர் ராஜா எவ்வளவு பெரிய மிரட்டலை கொடுத்த பொழுதும், சாதாரணமான மிரட்டல் அல்ல, இந்த விஷயத்தில் இருந்து நீங்கள் பின்வாங்காவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்காத மாதிரி உண்டான கடும் தண்டனைக்கு நீங்கள் ஆளாக்கப்படுவீர்கள் என்று மிரட்டிய போதும் கூட ஒரு அடி கூட பின்வாங்காமல் மீண்டும் மீண்டும் இதே பேனர்களை உயர்த்தி காட்டி ஐ லவ் முஹம்மத், ஐ லவ் முஹம்மத் என்று அந்தூர் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, அது பக்கத்து மாநிலங்களுக்கு பரவி இன்று உலகமெங்கிலும் இருக்குகிற நல்லுள்ளங்கள் இதே பேனர்களை தூக்கி காட்டி ஐ லவ் முஹம்மத் என்பதாக சொல்லி கோஷமிடுகிறார்கள். இதை கண்டு இந்த விஷயத்தை யோகியும் அவரது பரிவாரங்களும் உடனே கைவிட்டு விட வேண்டும், இதன் பெயரில் கைது செய்யப்பட்ட இளைஞர்களை உடனே விடுவிக்க வேண்டும் என்று அவர்களது நட்பு வட்டாரங்களே அவர்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இஸ்லாமியர்களுடைய நாடி நரம்புகளிலும் இரத்தங்களிலும் கலந்த ஒன்றுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுண்டான லவ், நேசம் என்பது. அதை உயிர் பயத்தை காட்டி ஒரு பொழுதும் உங்களால் மாற்ற முடியாது. தூக்கு மேடையில் நின்று கொண்டிருந்த நபித்தோழர் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கயிற்றில் தூக்கு கயிறை முறுக்குகிற பொழுது எதிரி அபூ சுஃபியான் கேட்டார், ஹுபைபே, கடைசியாக உனக்கு நான் ஒரு வாய்ப்பை தருகிறேன். நீ சிறு வயதுடையவனாக இருக்கிறாய், உன் மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்க வேண்டிய இந்த தருணத்தில் இன்று மரணத்தை சந்திக்க போகிறாய். இதற்கு காரணமான அந்த முஹம்மதை நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய இந்த இடத்தில் அந்த முஹம்மது தூக்கிலேற்றப்படுவதை நான் விரும்புகிறேன் என்றொரு வார்த்தையை சொன்னால் போதும் உன்னை விடுதலை செய்து விடுகிறேன் என்று அபூ சுஃபியான் சொன்ன பொழுதும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்திற்கு எதிராக ஒரு வார்த்தையை சொல்ல மறுத்த ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா நாயகத்தினுடைய காலில் ஒரு முள் குத்துவதாக இருந்தால் அதிலிருந்து நாயகத்தினுடைய காலை காப்பாற்றுவதற்கு எங்கள் உயிரை கொடுக்க வேண்டும் என்றாலும் உயிரை துச்சமாக கருதி கொடுத்து விடுவோம், நாயகத்தை அந்த முள் குத்துவதிலிருந்து காப்பாற்றுவோம் என்ற எண்ணத்தில் வீர மரணத்தை அடைந்த ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பரம்பரை தான் இந்த இஸ்லாமியர்கள். உயிருக்கு பயந்து நபிநேசத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். அது மட்டுமல்ல, இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை அவர்களுடைய வாழ்க்கையின் லட்சியமே சுவனம் செல்ல வேண்டும் என்பதுதான். அந்த சுவனம் செல்வதற்கு பெரும் ஆதாரமாக இருப்பதும் இந்த நபிநேசம் தான்.
ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சீக்கிரமாக சுவனம் செல்ல வேண்டும் என்ற ஆசையிலாயிருக்கலாம், இறுதி நாள் எப்பொழுது வருகிறது நாயகமே என்பதாக கேட்டார்கள். இறுதி நாளைக்காக இவ்வளவு அவசரப்படுகிறாயே, அதற்காக நீ என்ன தயாரிப்பு செய்திருக்கிறாய் என்று நபிகள் நாயகம் கேட்டபொழுது, உங்கள் மீது பெரும் அன்பையும் நேசத்தையும் கொண்டிருக்கிறேன், என் குடும்பத்தை விட என் உயிரை விட உங்களை நான் நேசிக்கிறேன் என்று அந்த நபித்தோழர் பதிலளித்த பொழுது, இது போதுமானது, நீ என்னோடு நாளை சுவனத்தில் இருப்பாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். அந்த பதிலை கேட்டு அந்த நபித்தோழர் மட்டுமல்ல, கூடியிருந்த அனைத்து நபித்தோழர்களும் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்தார்கள். இதுவரைக்கும் எத்தனையோ காரியங்கள் சுவனம் செல்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தந்திருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் ஏற்படாத மகிழ்ச்சி இந்த விஷயத்தில் அந்த நபித்தோழர்களுக்கு ஏற்பட்டதின் காரணம், தற்பொழுது நபிகள் நாயகம் சொன்ன விஷயம், நபிகள் நாயகத்தின் மீதுண்டான நேசம், அது அவர்களுடைய இதயங்களில் 100% கொஞ்சம் கூட கள்ளம் கபடம் இல்லாமல் நிறைந்திருந்தது. அது போதும் உங்களுக்கு சுவனம் செல்வதற்கு என்று நாயகம் சொன்ன வார்த்தை அவர்களுக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. இதை நம்பித்தான் அகில உலகத்தில் இதுவரைக்கும் இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நேசத்தை மாற்றி வைக்க சொல்லி உயிர் பயத்தை காட்டினால், உயிருக்கு பயந்து அந்த நேசத்தை வேண்டாம் என்று முஹம்மதியர்கள் சொல்வார்கள் என்று நீங்கள் நினைத்தால், உங்களை விட உலகத்தில் படுமுட்டாள்கள் வேற யாரும் இருக்க முடியாது. எங்கள் உயிரே போனாலும் இந்த கொள்கையிலிருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம். We love Muhammad more than our life. எங்கள் வாழ்க்கையை விட எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம்.